Pebbles Tamil. Hi, hello, welcome back to Pebbles Tamil channel viewers. இன்னைக்கு ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸை தான் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சேலம் பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கேன். இந்த சேலத்துலேருந்து வாங்க ஏற்காடுக்கு போவோம், லேக்கை சுற்றி பார்ப்போம். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மலைகளின் அரசன் ஏற்காடு. சேலத்தில் உள்ளே வந்து கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க ஏற்காடு போர்டோட ஃபஸ்ட்டில் நிற்கிற பஸ்ஸு தான் இந்த ஏற்காடுக்கு போகிறதுக்கு உண்டான பஸ்ஸு. இப்போ நான் பஸ் ஏறிட்டேங்க. சேலம் பஸ் ஸ்டாண்டில் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு நவீன கழிப்படத்துலேருந்து கிட்டத்தட்ட 50-60 கடைகள் இருக்குது. உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் இங்கேயே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. சேலம் டு ஏற்காடு ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்தலம் தாங்க. ஏற்காடுக்கு பஸ் வசதின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து கிட்டத்தட்ட 1 o'clock வரைக்கும் ½ an hourக்கு ஒரு பஸ் அவைலபிளாக இருக்குது. ஆஃப்டர்நூன் மேலே உங்களுக்கு ப்ரைவேட் பஸ்ஸஸ் கூட உங்களுக்கு இங்கே சேலம் டு ஏற்காடு அவைலபிளாக தாங்க இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 5 ரோடு வழியாக வந்து அஸ்தம்பட்டி டச் பண்ணி ஏற்காடு அடிவாரம் வழியாக தான் இப்போ நம்ம மேலே போக போகிறோம். ஏற்காடு ஒரு ஆளுக்கு 26. ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம அஸ்தம்பட்டி மத்திய சிறைச்சாலை தான் தாண்டி வந்துட்டுருக்கோம். இங்கே உங்களுக்கு குருவம்பட்டி உயிரியல் பூங்காலாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரும்போது போனீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். கீழேயே பெட்ரோல் பங்கும் இருக்குது. ஓன் வெஹிக்கிளில் வர்றவங்க டேங்கை ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேலே சுற்றி தான் நம்ம கீழே வரப்போகிறோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23 வளைவு. தீரன் சின்னமலை வளைவு தான் முதல் வளைவு. கிட்டத்தட்ட நம்ம மலையோட உச்சிக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். சில்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏற்காடு ஃபஸ்ட் டைம் நான் பார்க்க போகிறேன். ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஃபஸ்ட்டு இருக்கிற பஸ் ஸ்டாப் இதுதாங்க. இதுதான் போட்டிங்க்கு உண்டான பஸ் ஸ்டாப். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் 1 kilometerங்க. ஓகே வியூவர்ஸ், இங்கே ஏற்காடு நான் வந்து ரீச் பண்ணிட்டேன். இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 1 kilometer தான். பட் நான் இங்கே படகு இல்லத்தில் இறங்கிட்டேன். ஏற்காடு போட்டிங்க்கு தாங்க உள்ளே போயிட்டுருக்கோம். வெறும் லேக் மட்டும் இல்லைங்க, இங்கே பக்கத்தில் ஒரு சூப்பரான பார்க்கும் இருக்குது. அதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஏற்காடு போட் ஹவுஸ் என்ட்ரிக்கு வந்துட்டோம். இங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்தா கண்டிப்பாக ஒரு குறைஞ்சது 1 hour 1.5 hour இந்த படகு இல்லத்துக்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ட்ரி ஃபீஸ் வந்து உங்களுக்கு அடல்ட்டுக்கு ஜஸ்ட் 10 rupees. பிட்வீன் 5 to 12 ஏஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்ட்ரன்ஸாக கருதப்படுது. இதில் பெடல் போட் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு 200 ரூபா, பெடல் போட் 4 பேருக்கு 300 ரூபா, ரோ போட் 200 rupees. இதுலேயே ரோ போட்டில் 5 members உண்டானது பார்த்தீங்கன்னா 300 rupees. அது 15 minutes. மோட்டர் போட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 பேருக்கு 700 rupees. நான் இப்போ சூஸ் பண்ண போகிறது இந்த மோட்டர் போட்டு தான். ஏன்னா மற்றபடி எந்த போட்டும் எனக்கு தரா மாதிரி தரலிங்க. பார்க்கலாம். சுற்றிட்டு போகலாம் வாப்பா. ஒவ்வொரு போட்டும் ஒவ்வொரு மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் போகிற வாத்து போட் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, கப்புள்ஸ் போகிற மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லை 4 members போகிற மாதிரியான போட்ஸும் இருக்குது. துடுப்பு படகு போட்டும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குது. செம்மையாக இருக்குது. சில்னஸ் வந்து ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி இந்த கிட்டத்தட்ட டைம் பார்த்தீங்கன்னா 2 o'clock. இந்த வெயில் வந்து அந்தளவுக்கு தெரியல, ஒரு சில்னஸ் இருக்குது. படகு இல்லத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு சண்டேன்றதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. 1.5 hours 2 hours வெயிட் பண்ணியெல்லாம் இப்போ நம்ம பார்க்க முடியாது. தமிழ்நாடு வனத்துறையோட ஒரு சூப்பரான சுற்றுச்சூழல் பூங்கா இங்கே இருக்குது. வாங்க உள்ள போகலாம். இந்த சுற்றுச்சூழல் பூங்கா காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. அடல்ட்டுக்கு 20 rupees, குழந்தைங்களுக்கு 10 rupeesங்க. இப்போ வாங்க இந்த பூங்காவுக்குள்ளே எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இந்த சுற்றுச்சூழல் பூங்காலேருந்து உங்களுக்கு ஏரி பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்கும். ஏரியிலேருந்து எப்படி போட்டிங்கில் போகிறாங்கன்றது எல்லாமே இங்கேருந்து பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த ஏரியில் நீங்கள் துடுப்பு படகாகட்டும், பெடல் போட் ஆகட்டும், இது எல்லாமே நீங்கள் ஒரு ரவுண்டு அடிக்கிறதுக்கு இந்த சுற்றுச்சூழல் பூங்காவை தான் சுற்றி வருவீங்க. அவ்வளோ பெரிய ஒரு ஏரிங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த போட் ஹவுஸ் வந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த போட்டாக இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பூங்காக்குள்ளே என்ட்ராடோடனே எனக்கு ஒரு சூப்பரான விஷயம் கையில் மாட்டிச்சு. ஆக்சுவலி இந்த ஃப்ரேம் தாங்க. ஃப்ரேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கு 200 rupees. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 rupeesல நீங்கள் வந்து ஃபேமிலியாக நின்று ஃபோட்டோ எடுத்த உடனே உங்களுக்கு ஃப்ரேமே போட்டு கொடுத்துருவாங்க. இந்த பார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய சிலைகள் இருக்கும். அதுவும் டைனோசர் எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. டைனோசருக்கு அடுத்தது மலைப்பாம்பு. இந்த மலைப்பாம்பு பக்கத்தில் முகத்தெல்லாம் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏற்காடு ஏரி
வியூ பாயிண்ட் இங்கே இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். இங்கே பார்க்கில் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு மோட்டர் போட் அப்படியே ஆடிக்கிட்டே போகிறத பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த வாத்து வச்ச டபுள் பெடல் போட் ஆகட்டும், 4 பெடல் போட் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு டைமிங்க்கு ஏற்ற மாதிரி தாங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். கிளைமேட் வைஸ் சூப்பராகவே இருந்தது. நீங்கள் குறைஞ்சது ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இங்கே உள்ள விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு ஏற்காடு பார்க்கில் குழந்தைகளுக்கும் அடல்ட்டுகளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேம் நீங்கள் போகோல எல்லாமே பார்த்துருப்பீங்கல்ல, கொடுக்குற டைமிங்குள்ளே டிஃப்ரெண்ட் ஷேப் இதில் நீங்கள் கிராஸ் பண்ணி போகணும். இது பார்த்திங்கன்னா ஜிக்ஜாக், இது குழந்தைங்களுக்கு உண்டானது. இதுவே அடல்ட்டுகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. பாருங்க என்ன அம்மா வராங்க. அட்வென்ச்சர் கேம் ஒவ்வொன்றுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. குழந்தைங்க ஃபினிஷ் பண்ணுறது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. சுற்றுச்சூழல் பூங்காவில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் சில இடங்கள்லாம் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. பார்க்கிங் பிளேஸுங்க ரொம்பவே பெருசாக இருக்குது. பஸ்ஸு கார்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய விடுறதுக்கு இங்கே உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. சுற்றுச்சூழல் பூங்காவுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. எதுவாக இருந்தால் என்ன, நம்மளால் இப்போ ட்ரை பண்ண முடியல, கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் வரும்போது ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன சுற்றுலாத்தலம் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம இங்கே போட்டிங்லேருந்து கிளம்பிட்டோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது 4 டூரிஸ்ட் பிளேசஸ். லேடி சீட், ஜென்ஸ் சீட், சில்ட்ரன் சீட், ரோஸ் கார்டன். நீங்கள் இந்த ஏற்காடை பற்றி சொல்லுங்களேன். கரெக்டான டைம் ஏற்காடில் சுற்றி பார்க்க வருதுன்னா என்ன மாதம்? அன்சீசனில் வரணும், அதாவது கூட்டமே இல்லாமல் இருக்கும்போது தான் வரணும். ஏன்னா இந்த லீவு, அதாவது திங்கக்கிழமை தொடர்ந்து ஒரு 4 days லீவ் வருதுன்னா கம்பல்சரி வரவே கூடாது. கண்டிப்பாக. ஏன்னா ஃபுல்லாக ரேஸ். ஏன்னா போட்டிங்கில் வந்து நான் இன்னைக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 hour போட்டிங்லேயே நான் நிற்க வேண்டியதாக இருக்குது. மேக்ஸிமம் லீவ் டைமில் இங்கே ஃபுல் ஆகிடும். ஓகே. நார்மல் டேஸில் வந்தீங்கன்னா எப்பயும் போல் நார்மலாக பார்த்துடலாம். ஓகே. சரி, ஏற்காடில் சுற்றி பார்க்குறதுக்கு உண்டான இடம்? ஏற்காடு ஏஎஸ் பாயிண்ட் செவராயன் டெம்பிள் பார்க்கலாம். ஓகே. ஆன் த வே ராஜேஸ்வரி டெம்பிள். ஓகே. லேடி சீட்டு, ஜென்ஸ் சீட்டு, ரோஸ் கார்டன், சில்ட்ரன் பார்க்கு. ஓகே. அதை முடிச்சுட்டு பிரிட்டிஷ்காரன் கட்டின சர்ச் ஒன்று இருக்குது. அது பழமையான சர்ச் ஒன்று, அதை பார்க்கலாம். ஓகே. அதை முடிச்சுட்டு பக்கடா பாயிண்ட் பேர்ட்ஸ் பார்க்கு. ஓகே. அது முடிச்சு ஸ்கை பார்க்கு. மார்னிங் உங்களுக்கு 4:15 பஸ் இருக்குது. காலையில் 4:15 பஸ். ஓ, ஃபஸ்ட்டு கீழே இறங்குற பஸ்ஸே 4:15 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். மேலே வர கீழே வர்றதுக்கு 6 மணிக்கு ஃபஸ்ட்டு பஸ்ஸு. ஓகே. அது லேடி சீட்டில் இருந்தா போனோம் எல்லாம் அப்படி. நாங்கள் எல்லாரும் முடிச்சுட்டு அங்கே வந்து கால் பண்ணுவோம். நான் லேடி சீட் நம்பர் 760. உள்ளே என்ட்ரான உடனே மனசுக்கு பூத்து குலுங்கும் ஒரு அற்புதமான, அழகான, கலர்ஃபுல்லான ஒரு சூப்பரான பார்க்கை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சான்ஸே இல்லை. வாவ், எனக்கு பின்னாடி பாருங்களேன், டோட்டல் ஏற்காடு வியூ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அழகு செடிகள் விற்பனைக்குள்ளது. நீங்கள் வந்திருக்கீங்க, காரில் வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த செடிகள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் கொண்டு போய் கூட நீங்கள் வளர்க்கலாம். அந்த அளவுக்கு இங்கே அழகான தாவரவியல் தோட்டத்தில் வித்தியாசமான பூக்கள்லாம் உங்களுக்கு இங்கே இருக்குது. சரிங்களா? ஒரு பூக்கு இன்னொரு பூ வந்து ரொம்பவே வித்தியாசமாக இங்கே காணப்படுது. ரொம்ப அழகான மலர்களாக இருக்குது. இந்த ரோ ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் தான். எழில் கொஞ்சம் இடத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா? அதை கண்டிப்பாக இங்கே வரும்போது அவங்களால உணர முடியும். சான்ஸே இல்லை. ரொம்ப ஒரு சூப்பரான பிளேஸ். நல்லா ஜாலியாக வந்து விளையாடி செம்மையாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான கார்டன். வந்தீங்கன்னா ஒரு 1/2 hour நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் இந்த ரோஸ் கார்டன். ஒவ்வொரு ரோவில் இருக்கிறது எல்லாமே ஒரு விதமான மலர்கள். அடுத்த ரோ வந்து உங்களுக்கு சின்ன பூக்களும் இருக்குது, கலர்ஃபுல்லான பூக்களும் இருக்குது, நிறைய பூக்கள் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, செடியை வீட்டில் நம்ம ஷோகேஸில் வச்சு கூட அதோட மனத்தையும் நுகரலான்ட்டு. இதுக்குள்ளே வந்து நிற்கும்போது தண்ணியெல்லாம் ஊற்றுவாங்க. அதெல்லாம் ஊற்றுனதுக்கு அப்புறமும் இந்த செடிகளோட ஃப்ரெஷ்னஸை பார்க்கும்போது உண்மையிலே சான்ஸே இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது.
ஏற்காட்டில் படகு இல்லத்தை சுற்றி பார்த்தோம். பக்கத்துலேயே சுற்றுச்சூழல் பூங்கா இருந்தது, ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்குறது இந்த அரசு தாவரவியல் பூங்கா 2. உங்களுக்கு லேக் பக்கத்துலேயே இருக்குது. அதுக்கு அடுத்ததாக இங்கே ஒரு பார்க் இருக்குது, இதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வாங்க அடுத்து சில்ட்ரன்ஸ் வியூ பார்க்கலாம். கண்ணு கட்டுற தூரம் மலை மட்டும் தானே தெரியுது. அங்கே பாருங்க, 1 2 3 4வது மலை தெரியுது. சூப்பரான வியூ பாயிண்ட்டு. சேலத்துலேருந்து வரும்போது இருக்கிற ரூட்டு வரைக்கும் உங்களுக்கு இங்கேருந்து விஷுவல் பாயிண்ட் சூப்பராகவே தெரியுது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜென் சீட்டுக்கு அடுத்ததாக உங்களுக்கு லேடி சீட்டுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே பக்கோடா பாயிண்ட் 7 கிலோமீட்டர், அண்ணாமலையார் கோவில் 11 கிலோமீட்டர். பக்கோடா பாயிண்ட் கூட நிறைய பேர் சொன்னாங்க மஸ்ட் விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், அது ஒரு வியூ பாயிண்ட்டு அப்படின்னாங்க. நம்ம இப்போது ஆட்டோவில் வந்ததுனால நிறைய பிளேஸ் சுற்றி பார்க்க முடியாது. பட் வாங்க இப்போ நம்ம ஜென்ஸ் சீட் பார்க்கலாம். சூசைட் பாயிண்ட்டு, வியூ பாயிண்ட்டு இதெல்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம இருக்கிற மலையோட உச்சியில் இருப்போம், அதில் வித்தியாசமான இடங்களை பார்க்குறது தான். வாங்க பார்க்கலாம். ஏற்காடில் சூசைட் பாயிண்ட் பார்த்தீங்களா? விஜி சீனு சிரி அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். சிரி சான்ஸே இல்லை, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சூசைட் பாயிண்ட் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க ஜென்ஸ் வியூ பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வியூ பாயிண்ட் இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சூரியன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த சூரிய கதிர்கள்லாம் ஒரு சில இடங்களில் மட்டுமே நல்லா பளிச்சிட்டு விழுது. அது இங்கேருந்து பார்க்கும்போது செமையாக இருக்குங்க. அந்த பக்கம் ஏறி இந்த பக்கம் இறங்குறோம். ஆக்சுவலாக தாவரவியல் பூங்கா 2 பார்த்துட்டு மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது தான் சில்ட்ரன்ஸ் வியூ பாயிண்ட்டு. அங்கேருந்து உங்களுக்கு விஷுவல் ரொம்ப ரொம்ப சூப்பராக தெரியும். அதை தாண்டி வரும்போது இருக்கிறது தான் உங்களுக்கு ஜென் சீட்டு உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பக்கத்தில் ஒரு பாறை மேலே நின்றுட்டு கீழே சேலத்தை பார்க்கும்போது சூப்பரான சூசைட் பாயிண்ட் மாதிரியே இருந்துச்சு. அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. இங்கே கீழே வரும்பொழுது உங்களுக்கு பட்டு உலகம், சேம் அதே தாவரவியல் கார்டன் தான். பட் பட்டுவோட உற்பத்தியை பற்றி உங்களுக்கு நீட்டாக நிறைய பிக்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அதை இங்கே வரும்போது நீங்கள் ட்ரை பண்ணலாம். டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு 30, சிறியவர்களுக்கு 15. இப்போ வாங்க லேடிஸ் சீட்டை பார்க்கலாம். பக்கத்துலேயே உங்களுக்கு டெலஸ்கோப் இருக்குது. 10 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா டெலஸ்கோப் பார்க்கலாம். பட் இப்போ கூட்டம் அதிகமாக இருக்குனால ஓப்பன் பண்ணுவீங்க. இதுதான் டெலஸ்கோப். இங்கே உங்களுக்கு லேடி சீட் அண்ட் சில்ட்ரன்ஸ் சீட், அதாவது ரெண்டுமே வியூ பாயிண்ட் தான். இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு காலிஃப்ளவர் பக்கோடா அண்டு மிளகா பஜ்ஜி, ஃப்ரெஷ்ஷப் பண்ணிக்க ஜூஸஸ்ஸு, இந்த கொல்லிமலை இந்த ஏற்காடு மலைகளில் விளையக்கூடிய பெப்பர் எல்லாமே உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. அங்கே போவோம். இந்த ஏற்காடு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 டூரிஸ்ட் பிளேஸை தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சது. பஸ்ஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறையவே இருக்கும். ஏன்னா பஸ்ஸு கரெக்டாக வரணும். ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா 1.5 hour தான். பட் ஆனால் உங்களுக்கு பஸ்ஸு கிடைக்கிறதே ரொம்ப டிமாண்டாக தான் இருக்குது. ஏற்காடு பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கேன். சேலம் அப்படி போகிறதுன்ற ட்ராவல் வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் ஏற்காடை சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஏற்காடு பேருந்து நிலையத்திலேயே கார், ஆட்டோ, பஸ்ஸஸ் எல்லாமே வந்து உள்ளே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்ட் சுற்றியே உங்களுக்கு நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. சேர்வராயன் திருக்கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. பக்கத்துலேயே உங்களுக்கு பக்கோடா ஹில்ஸ் பாயிண்ட் இருக்குது, லேடிஸ் வியூ பாயிண்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. இங்கேருந்து அண்ணா கார்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோமீட்டருங்க. சன்ரைஸ் எப்படி சூப்பராக இருக்குமோ அதே மாதிரி சூரியன் மறையிறதும் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. மார்னிங்லேருந்து ஒரு நல்ல வைப்பாக இருந்தது. இந்த லேக்கில் எல்லாமே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு தான் அடுத்தடுத்த டூரிஸ்ட் பிளேஸ் பார்த்தோம்.
நீங்களும் ஏற்காடு வரும்போது மறக்காமல் ஒன் டேல ஒரு 4 டூரிஸ்ட் பிளேஸாவது கவர் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணிட்டு வாங்க. இங்கேருந்து சேலம் பார்த்தீங்கன்னா 29 கிலோமீட்டர்ஸுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஏற்காடு வளைவு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ன்ட்டு. இங்கே பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், டேர்னிங்கில் இறங்கும்போது பஸ்ஸு ரைட் ஹேண்ட் சைடு போகுது, பைக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வருதுங்க. இந்த மலைப்பாதை உண்மையிலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ஓகே வியூவர்ஸ், இந்த ட்ரிப்பில் ஏற்காடில் ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு பஸ்ஸுலேயே போயிட்டு ஈவினிங் இந்த பஸ்ஸுலேயே ரிட்டர்ன் வந்துட்டேங்க. போகும்போது கவர்மெண்ட் பஸ்ஸில் போனேன், வரும்பொழுது இந்த ப்ரைவேட் பஸ்ஸில் வந்தேன். ஓகே வியூவர்ஸ், ஏற்காடில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே சேலத்து பஸ் ஸ்டாண்டில் நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ட்ராவல் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஒன் டே ட்ரிப்புக்கு உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். நீங்கள் பஸ்ஸில் சீட்டு கிடைச்சா மட்டும்தான் என்ஜாய் பண்ண முடியும். பஸ்ஸில் சீட்டு கிடைக்கலன்னா உங்களால் என்ஜாய் பண்ணவே முடியாது. மொத்தத்தில் நான் செம்மையாக என்ஜாய் பண்ணுங்க. சேலம் பஸ் ஸ்டாண்ட் செம்மையாக இருக்குது. பெபிள்ஸ் தமிழ்.